guys, welcome to RMJL cooking. இப்போ நம்ம ஒரு குயிக்காக ஒரு வெங்காய சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காய சாம்பார். அதுக்கு நான் ஒரு இந்த பெரிய ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் பருப்பு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்து வச்சிடலாம் பருப்பை. கழுவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு தண்ணி ஊற்றி கழுவினா போதும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், பெருங்காயம் போட்டுட்டு ஒரே ஒரு ட்ராப் விளக்கெண்ணெய், ஒரு ட்ராப் விளக்கெண்ணெய் போட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் வரட்டும் பருப்பு. விசில் வந்த உடனே இப்போ ஒரு வாணல் வச்சுட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு சாம்பார் தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றலாம். ஒரு குட்டி ஸ்பூனுன்றதுனால நான் ஒரு 4 ஸ்பூன் விடுறேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிட்டு, சீரகம் 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் பெருங்காயம் தூள் நல்லா 1/2 ஸ்பூனுக்கு போட்டுட்டு நல்லா வெடிக்குது. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பொரிஞ்சிச்சு. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு வாரத்துக்கு பெரிய வெங்காயம் போடலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். நான் ஒரே பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் அதை போடுறேன். இப்போ சின்ன வெங்காயம் தோலி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த பருப்பு விசில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை தாளிக்கிறதுக்குள்ளே அது ப்ரெஷர் போயிடும். நல்லா வெங்காயம் வதங்கி வைப்போம். ஒரு 2 நிமிஷம் வதக்கணும்னா நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். டக்குன்னு வதங்கி வந்துடும். ரெண்டு நிமிஷம் அதுக்கு நல்லா பாருங்கள், கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. அதே மாதிரி கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ
இப்போ இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா தக்காளியும் சேர்ந்து வதங்கி வதக்கும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுருங்க. தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வதக்கும். தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துக்குவாங்க. கொஞ்சம் சேர்த்துருப்பேன் ஏற்கனவே வெங்காயத்துக்காக, தக்காளிக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டு மிளகாத்தூள் நான் குட்டி ஸ்பூன்ன்றதால ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதில் சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். இந்த சாம்பார் பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் வாசனையாகவும் இருக்கும். சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். பருப்பு ப்ரெஷர் போயிடுச்சு. பருப்பு நல்லா வந்திருக்கு. பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். புளியை கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். புளியோட பச்சை ஸ்மெல் போட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி இப்போ இதை எடுத்துட்டு குக்கரில் வச்சு பருப்பு வெந்திருக்கு இல்லையா, அந்த குக்கரில் இதை போட்டுற போகிறோம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்தோம்னா சாம்பார் தயாராகிடும். தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். வெங்காயமும் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு 2 விசில் ஆஃப் பண்ணிடலாம்.
உப்பு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு போட்டிருக்கோம். பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். பத்தலைன்னா போட்டுக்கலாம் நம்ம. இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெங்காயம் வந்து நல்லா இழஞ்சி வெந்து வந்திருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். வெங்காய சாம்பார் தயார். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்தை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.